ரவுண்ட் டூவில் அடுத்த மேட்ச் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வெர்சஸ் சேலம்னு சொல்லலாம். புதுக்கோட்டை மாவட்டம் செட்டிப்பிச்சாம்பட்டி வெர்சஸ் சேலம் ஆஸ்கர் சிசிக்கு டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க புதுக்கோட்டை. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலரு, முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஸோ ஓப்பனிங் பேர் ஆஃப் ஆஸ்கர் சிசி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மாத்துக்கு ரஞ்சித் அவர்கள் மற்றும் நான் ஸ்ட்ரைக்கர் சென்டரில் மிஸ்டர் 360 பிரதாப். ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு பிரசன்னா வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து இதனால் யாருக்கு ஆஃப் சைடில் ஏறி வரதை பார்க்காம நல்ல வேகத்தை சொருகிட்டாரு. செகண்ட் 1 ஓவரில் விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு. டாட் பால் தேர்ட் பால் ஓவரில் பேக் 2 டாட்டுக்கு அப்புறமா சரியா பல்ல இதுவும் ஹைட்டான பவுலர், ரிலீஸும் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய பவுலர் பிரசன்னா. நல்ல த்ரோ வந்திருக்கு டீப்ல இருந்து மலைகிட்டு காட்டு சிங்கிள். அவர் பிடிக்கிற முதல் பந்து வந்த வாக்கில் விட்டார் கரெக்டா. நாளுக்கு நல்ல சான்ஸ். எஸ் பவுண்டரி. அங்க பிரசன்னா டு பிரதாப் கம்பேக்கிங் பால் 4க்கு அப்புறமா ஸ்லோவர் 1 செம்மையை தூக்கி போட்டு அவருக்கு கேட்ச் விழுந்திருக்கு. ஸ்லோவர் 1ல டிசீவ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேனை. அவர் மட்டும் விழுவல, விக்கெட்டு விழுந்திருக்கு. பவர் பிளே 1 ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க சேலம் ஆஸ்கர் சிசி. செகண்ட் ஓவர் வித்த பால் கார்த்தி வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் மாத்துக்கு ரஞ்சித். முதல் பந்து ஸ்லோவர் 1 ஸ்வீப்புக்கு போனாரு. தமிழ் வேந்தன் கையிலே விழுந்துருச்சுங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட மாத்துக்கு ரஞ்சித் அவர்களோட விக்கெட்டை முதல் பந்திலே எடுத்திருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜித். செகண்ட் பால் ஓவரில் ஏர் கட்டுக்கு போனார், கைட் பண்ணி விட்டார். பிரசன்னா இங்கே ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் பிளேனாங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சிவடி கோல்டுங்க. ஐயோ சிறப்பான ஒரு பந்து வீச்சு கார்த்திகிடமிருந்து மணி கார்த்திக் மணி ஒரு கட்டுக்கு போனாரு. பீட்டா நீங்க அடுத்த பந்து ஸ்லோவர் 1 கை பிரசன்னா சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஸ்விட்ச் ஹிட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா 4 ஆயிடும். எஸ் 4ங்க. அங்க 2 ஓவர் ஸ்கோர் 11, 3 விக்கெட் விட்டுருக்காங்க சேலம் ஆஸ்கர் சிசி. ஸோ புதுக்கோட்டை முதல் 2 ஓவருமே சிறப்பாக போட்டிருக்காங்க. விக்கெட் எடுத்து எக்கனாமிக்கலாக போட்டு போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே ஷேக் போட வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் மணி லெஃப்ட் ஆர்ம் மேலே பட்டிருக்கு, சிங்கிள் எடுக்கிறாங்க. நல்ல முறையில் ஓவரில் ஷூட்டுக்கான முயற்சி எங்கே பட்டுச்சுன்னு தெரியல எனக்கு. விக்கெட்டுக்கான அப்பீலுக்கு காலில் பட்டுருக்குண்டாங்க. லெக் பை சிங்கிள். பந்து ஸ்லாட்ல இருந்துச்சு, தரோட போயிருக்காரு. கார்த்தி எங்க ஃபீல்டர் அவரை போய் சிங்கிள். இங்க அட்வான்ஸ் பண்ணாரு. யாருக்கெல்லாம் இருந்துச்சு பந்து வெங்கட் ஃபீல்டர். அங்க க்ளோஸ் ஓடி இருக்காங்க. ஷெக்டோ அஜித் சரியா படல, தரையோட போகுது மறுபடியும். ஸ்கொயரில் கார்த்தி அந்த ஃபீல்டர், அதில் ஒரு 2. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் சிட்டராக விழுந்துச்சுங்க. நம்மள இது கார்த்தி அவர்கள் ஃபீல்டர் பண்ணாரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 18. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க சேலம் ஆஸ்கர் சிசி. நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் ஓவர் 10 பிரசன்னா வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். முதல் பந்து கட்டுக்கு போனாரு. ஐயோ கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. செகண்ட் 1 ஓவரில் ஃபுல்லாக வந்தார். லோ ஃபுல் டாஸ். கார்த்தி அவர்கள் ஃபீல்ட் சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் தன்ராஜ். ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஆஃப் சைடில் வந்து ஆஃப் சைட்லேயே தரையோட போயிருக்காரு. மிட் ஆஃப் வைக்கல, லாங் ஆஃப் வச்சுருந்தாங்க. ரொம்ப க்ளோஸாக ஓடுறாங்க 2 இதில்.
தட்ட பந்து எதிர்பார்த்த பவுன்ஸில் பேட்டு கடியில் பந்து போகுது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, வந்து இடிச்சிருக்கு பந்து, கேப்பில் போய் விழுதுங்க. விழுந்தாலும் வலையிட்டு காட்டி எடுத்தோடனே வந்தாங்க 2 அதுலேயும். பவுன்ஸே எடுக்கலை, அவரோட ஹைட்லேருந்து லென்த்தில் வச்சாரு. டாக்டரோட ஓரம் போய்க்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 23. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. சேலம் ஆஸ்கர் சிசி கம்ப்ளீட் டாமினேஷன் சொல்லுவேன். பவர் பிளேக்கு அப்புறமாவும் சரி, பவுண்டரி பேஸாக விடாமல் போட்டுட்ருக்காங்க இங்கே புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போகிறதுக்கு சூர்யா வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து புல்லுக்கு போனார், கேப்பில் விழுதா, கையில் விழுந்துருக்குங்க. மலையிடு கார்த்தி அவர் கையிலே விழுந்து போச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மோகன். சூர்யா டு மோகன். அவருடைய முதல் பந்து எட்ஜ் அண்ட் கான். விளக்கி போட்டுக்கிட்டே இருந்தார். ஷார்ட்டாக போட்டாலும் ஒயிட் லைனை ஒட்டி போட்டார். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தானே பால். நேருக்கு நேராக போயிருக்கு ஃபுல் டாஸை. கேட்சுக்கான பெரிய ட்ரை தமிழக ஃபீல்டர். ரன் அவுட் ஆன்னு பார்த்தா எஸ் ரன் அவுட்டுங்க. டீம் விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. தண்டராஜ் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். இந்த பால் தரையோட போயிருக்கு. மறுபடியும் மலையில் காட்டி அவருக்கு பெரிய வேலையாக இருக்கு. கால் நாட் அவுட்டிங்க. நினைக்கிறேன் நேராக காலை பார்த்து வந்துச்சு, நேருக்கு நேராக போயிருக்காரு. ஷேக்கங்க அவரு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் சரியா படல. ராக்கி பாய் கைக்கு வந்திருக்கு. கீப்பர் தலைதானி வந்து ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சாரி இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29. இது வரைக்கும் 7 விக்கெட் ஆடி இருக்காங்க சேலம் ஆஸ்கர் சிசி. 30க்கு 30 தேவை புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ 30க்கு 30 சேஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மலைக்கிட்டு கார்த்தி, நான் செகஷனில் ராக்கி பாய், ராஜ்கமல். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தண்டராஜ் வந்திருக்காங்க. 1-1 பவர் பிளே. இது கேப்பில் போகுதுங்க, குத்திருச்சுன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும். முதல் பவுண்டரி முதல் பாலே அவுட் சைட் எட்ஜில் வருது. அவுட் சைட் ஆஃபில் வித்து கிடச்சிச்சு. பேட்டை கரெக்டாக விட்டார். 26 தேவை செகண்ட் ஓவரில். நல்ல பிளே. டிஃபென்ஸுக்கு போனார், சும்மா ஒரு புஷ். அந்த புஷ்ஷில் ஒரு சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் ஷாட், குட் ஷாட், லோ ஃபுல் டாஸ், 1 டவுன். நீக்கி போனார், தட்டி விட்டு 4. முதல் 3 பால் 9 ரன்னு. ஓ ஷாட். மறுபடியும் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. தான் பங்குக்கு தான் ஒரு 4 கொண்டு வர பார்க்குறாரு. எஸ், அவர் எடுத்துகிட்டு வரக்கூடிய 2வது 4. லாஸ்ட் 2 ஸ்லோவர் 1 ரிசீவ் பண்ணிட்டாரு. லாஸ்ட் 1 பவர் பிளேல கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, வித்து கிடச்சிச்சு. கோட் ஸ்டாப், வேற லெவல் ஸ்டாப்பிங்க. பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. இதோட ஓவர் முடிக்கிறாங்க. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 விக்கெட் விடாம ஆடி இருக்காங்க இங்கே புதுக்கோட்டை. செகண்ட் ஓவர் தனபால் படம் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ராக்கி பாய். எதிர்பார்த்த விட பவுன்ஸ் இல்லை, அவுட் சைட் ஃபுல்லாக விலக்கி போட்டார். அங்கேருந்து உள்ளே வந்திருக்கு. செகண்ட் ஒன் மறிச்சாடுங்கன்னு சொன்னாங்க தமிழ்நாடே. பவுண்டரி 4. தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்ட். பட் இந்த தடவை மிஸ்டர் 360 கையிலே ஒன்று. எஸ், தெளிவாக எடுத்தார். பலிக்கு பலி. பவுண்டரிக்கு அப்புறமா கிடச்சிருக்கு விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரசன்னா. ஓய்யோ, பேடில் மாதிரி போக பார்த்தாரு. ரேம் ஷாட் இங்கே ஆகலை. தனபால் டு பிரசன்னா. ஷாட், குட் ஷாட், ஷாட் த்ரூ த கவர்ஸ் ஃபார் மோர். தான் ஒரு 4 கொண்டாடுறாரு. பந்து ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து கைட் பண்ணி விட்டாரு. பாடி லைனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்துச்சு. அவரும் கொஞ்சம் ஷஃபிள் ஆனார். 4 கொண்டு வர்றாரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே புதுக்கோட்டை செட்டி பிச்சாம்பட்டி. 4 தேவை புதுக்கோட்டைக்கு. இதோட முதல் பந்து சிங்கிள் எடுக்கிறாங்க.
பாயிண்டில் ஃபீல்டர் இருந்தாலும் அவர் கையில் அடிச்சுட்டே எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் பிக் ஸ்விங்குக்கு போனாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட ரன் பை மூலியமாக பீட்டன் ஆகி இங்கே 4 பேருக்கு பின்னாடி இந்த நாளோட இந்த ரவுண்ட் 2 மேட்ச் முடியுது. மேட்ச் பிடிவின் புதுக்கோட்டை மாவட்டம் செட்டிபிச்சாம்பட்டி வெர்சஸ் சேலம் ஆஸ்கர் சிசி. ஸோ புதுக்கோட்டை செட்டிபிச்சாம்பட்டி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.